தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய இல்ல திருமணத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதியுடன் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றார். தமிழக மீனவர் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களுக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க இலங்கை அரசு ஒப்புதல் அளித்திருந்தால் இந்திய எல்லைக்குள் பிடிபடும் இலங்கை மீனவர்களுக்கு 75 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் சூழல் ஏற்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மனிதாபிமான முறைப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே திரும்ப சொல்லியிருக்கின்றார்கள். இயற்கை சீற்றத்தின் காரணமாகவோ கடல் கொந்தளிப்பின் காரணமாகவோ நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு 25 கோடி ரூபாய் ஒரு ஃபைன் அல்லது ஒரு அபராதம் விதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எந்த ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள் என்று சொன்னால் இதே போன்ற காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து எல்லை தாண்டி வரக்கூடிய இலங்கை மீனவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில், நம்முடைய பணத்தின் அவருடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் 75 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது முறையாக இருக்காது.